முன்னாள் சபாநாயகர் பி.எச். பாண்டியன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மும்பை பணக்கார பெண் ஒருவருக்கு மருத்துவர் மூலம் விஷம் கொடுத்து கொலை செய்தனர். மும்பையில் இருந்து டெல்லிக்கு ரயிலில் வருவதற்குள் அந்த பெண்ணின் உடலில் இருந்த விஷம் ஆவியாகிவிட்டது. இந்த கொலைக்கு சாட்சி இல்லை. ஆனாலும் அந்த கொலையை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. அதுபோல ஜெயலலிதாவிற்கு நிகழ்ந்திருக்கலாம் என்றும் பி.எச். பாண்டியன் கூறியுள்ளார். அதேபோல செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று சுயநினைவற்ற நிலையில் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அன்றைய தினம் நடந்தது என்ன? ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது போயஸ் கார்டனில் இருந்தது யார்? போயஸ் கார்டனில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக முழு விசாரணை தேவை என்றும் பி.எச். பாண்டியன் கூறினார். ஜெயலலிதாவிற்கு இதே போல மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் பி.எச். பாண்டியன் புகார் கூறியுள்ளார். ஜெயலலிதாவிற்கு சசிகலா விஷம் வைத்து இருக்கலாம் என்றும் அவரது மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்றும் முதல் முறையாக முன்னாள் சபாநாயகர் பி.எச். பாண்டியன் சந்தேகத்தை கிளப்பியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.